சீக்கிரம் மாறும் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2012 காலை மன்னா செய்தியாகவும் அக்டோபர் மாத நம்பிக்கையின் வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையாய் 9 மாதத்தை இந்த வருஷத்தில் நிறைவு செய்து 10வது மாதத்தில் வந்து நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. தொடர்ந்து எல்லா சம்பவங்களையும் கேள்விப்படுகிறோம். தேவனுக்கும் நமக்கும் உறவு ஐக்கியப்படுவதற்காக அதிக நேரம் தேவ சமூகத்தை காத்திருப்பதற்காக இந்த நாளில் பிரத்யேகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு சரியா இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களில தேவனுக்கு பிரயோஜனமாய் நாம் வாழ முடியும். கர்த்தரும் நம்மை பயன்படுத்துவார். எனவே தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாக ஜெபிப்போம். நேரத்தை ஒதுக்கி நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் மேலான காரியங்களை நமக்கு போதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தன்னுடைய நண்பர் எலிபாஸ் அவருக்கு ஆலோசனையாக சொல்கிறார். யோபினுடைய வாழ்க்கையில பல வருத்தங்கள், வியாதி, இழப்பு, கஷ்டமான பாதையில அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருந்தாலும் ஒரு நீதியான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் அவருக்கு ஆறுதலான செய்தியை தன்னுடைய ஆலோசனையின் மூலமாக எலிபாஸ் சொல்கிறார். அவரை உற்சாகப்படுத்துகிறார், அவரை தைரியப்படுத்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், இந்த ரெண்டையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். வேதத்துல பல விதங்கள்ல நஷ்டத்தை அடைந்தவன் தான் இந்த யோபு. யோபினுடைய வாழ்க்கையில வந்த துன்பம் இதுவரை யாருக்கும் வரவில்லை, வரப்போறதும் கிடையாது. ஒவ்வொருடைய பாடுகளும் அந்தந்த நபருக்கு மாத்திரமே. எனக்குள்ள பாடுகள் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்குள்ள பாடுகள் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மட்டுமே தேட வேண்டும், அவரை மட்டுமே நாட வேண்டும். ஆகவேதான் யோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். நான் தேவனை நாடுவேன், என்னுடைய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லி எல்லாருக்கும் சேர்த்துதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் வரலாம். இயேசுவை விட்டு போயிடணும், ஜெபத்தை குறைக்கணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஏன் இப்படி நடக்கு யோசிக்க கூடாது. வேதம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வருத்த யாவும் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனை நாட வேண்டும். எந்த அளவுக்கு தேவனை நாடி செல்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில தோல்வி ஜெயமாய் மாறும். அது மாத்திரமில்லை, நம்முடைய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு செயல்படுங்கள். என் வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. உங்க குடும்பத்துல நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு, எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். யோபினுடைய வாழ்க்கையில பின்னாட்கள்ல கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். ஆகவேதான் அவர் சொல்வார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய போகிறார். மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை துவங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி இன்னும் அதிகமாய் நாங்கள் தேட, அதிகமாய் நாட, எங்களுடைய காரியத்தை எல்லாம் உம்மிடம் சொல்லி ஆறுதல் பெற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும், என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே.
பிரியும் வரை